வாழ்க்கை முறை. இது சனாதன இந்து தர்மத்தின் மனுவாதி தர்மசாஸ்திரத்தின் ஒரு அடிப்படை சத்தியம். இந்த தர்மசாஸ்திரங்கள் உலகத்திற்கே மிகப்பெரிய நன்மையை அளிக்கக்கூடியது. ஒரு இப்போ மனித சமூகம் ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைகளுக்கும், குளோபல் வார்மிங் ஆகட்டும், தீவிரவாதமாகட்டும், இந்த மதமாற்றம் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மனுவாதி தர்மசாஸ்திரங்களே மிகப்பெரிய தீர்வு. மனுவாதி தர்மசாஸ்திரங்களே சமூக நீதியின் உச்சம். இந்த தர்மசாஸ்திரங்களை வைத்து, தர்மசாஸ்திரங்களின் மூலமாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சனாதன இந்து தர்மத்தின் மனுவாதி தர்மசாஸ்திரங்களில் தான் இருக்கின்றது. இதுதான் உண்மை. இந்த தர்மசாஸ்திரங்களை வைத்து மனிதர்களுக்குள்ள ஏற்படுற உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதை தான் நித்திய தர்மம்னு ஒரு ஷோவா தொடர்ந்து தந்தி டிவியில பண்ணிட்டு இருந்தேன். மேபி சில ஆண்டுகள் பண்ணோம்னு நினைக்கிறேன். 2012 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பண்ணோம். முப்பத்தி 6 தர்மசாஸ்திரங்கள் இந்து மதத்திலே பிரதானமாக இருக்கின்றது. மனுவில் துவங்கி 36 தர்மசாஸ்திரங்கள். இவை இன்னைக்கும் ஃபங்க்ஷனல் பிராஸ்பரஸான ஃபங்க்ஷனலான ஒரு சிவிலைசேஷனுக்கு அடித்தளமாக இருப்பவை. அது ஏதோ ஒரு மியூசியத்தில் வைக்கிற ரெலிக்ஸ் கிடையாது. கைலாசா இந்த மனுவாதி தர்மசாஸ்திரங்களை ஜூரிஸ்ப்ரூடன்ஸா வச்சு நடக்கின்ற நாடு. நீங்க சொல்றீங்க கைலாசா எந்த நாட்டின் சட்டங்களின் கீழ் செயல்படுகிறதுன்னு வாவ் தமிழா சுதீர் அவர்கள் கேட்டிருக்கீங்க. சனாதன இந்து தர்மத்தின் மனுவாதி தர்மசாஸ்திரங்களை ஜூரிஸ்ப்ரூடன்ஸா வச்சு, வேத ஆகமங்களை கான்ஸ்டிடியூஷனா வச்சு கைலாசா இயங்குகிறது. இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கிற கைலாசாவின் நிறுவனங்கள் அந்தந்த நாட்டோட சட்டத்தின்படி நடக்கின்றது. அந்தந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த தர்மத்தை எந்த அளவிற்கு வாழ முடியுமோ அது அந்த அளவுக்கு அந்த தர்மங்களை அங்கு கடைபிடித்து நடத்துகின்றோம். கைலாசத்துக்குன்னு சில நாடுகள் அளித்திருக்கின்ற ஃபுல்லா எங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற அந்த அட்டானமஸ் டெரிட்டரி, சாவரின் டெரிட்டரியில முழுமையாக இந்த மனுவாதி தர்மசாஸ்திரங்களை, வேத ஆகமங்களை கான்ஸ்டிடியூஷனாவும் மனுவாதி தர்மசாஸ்திரங்களை ஜூரிஸ்ப்ரூடன்ஸாவும் வச்சு நடத்துகின்றோம். ஒரு சீட் பேங்க் மாதிரிங்க, விதை வங்கியை போலே ஒரு இடத்திலாவது இந்த சனாதன இந்து தர்மம் எப்படி அதோட கோல்டன் பீரியட்ல இருந்ததோ அதை உயிரோடு வைத்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கைலாசத்தை உருவாக்கி இருக்கோம். இது சந்நியாசிகள் நடத்துகின்ற ஒரு நாடு. பல பேர் என்கிட்ட கேட்கிறாங்க, இது ஒரு முக்கியமான பிரச்சனை. எல்லாரும் கேட்கிறது, ஏன் மற்ற இந்து நாடுகளே இல்லையா? நேபாள் இல்லையா? இந்தியா இல்லையா? ஏன் கைலாச தனியா வேணும்? ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நாடுகள் எல்லாம் கிரகஸ்தர்கள் நடத்துவது. அரசியல் எழுச்சி வீழ்ச்சி இது சார்ந்த கொள்கைகள் இதெல்லாம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். இப்போ இங்கிலாந்தும் கிறிஸ்டியன் நேஷன் தான். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இங்கிலாந்து வந்து அபிஷியல் கிறிஸ்டியன் நேஷன். கிறிஸ்டியன் நேஷன் தான்.
கிறிஸ்டியானிட்டி இஸ் தேர் அபிஷியல் ரிலிஜியன். ஆனா வேட்டிகன் சந்நியாசிகளால், கிறிஸ்தவ சந்நியாசிகளால் நடத்தப்படுகிற நாடு. அது மாதிரிதான் கைலாசா ஹிந்து சந்நியாசிகளால் நடத்தப்படுகிற நாடு. வேட்டிகன் மாதிரி ஹிந்து வேட்டிகன் எப்படி கிறிஸ்தவ சந்நியாசிகளால் நடத்தப்படும் நாடோ, அது மாதிரி கைலாசா ஹிந்து சந்நியாசிகளால் நடத்தப்படும் நாடு. இங்க பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் கிடையாது. சனாதன ஹிந்து தர்மம் தான் எட்டர்னல் பிரின்சிபிள். சந்நியாசிகள் அதை வாழ்வார்கள். நாங்கள் தர்மத்தை வாழ்கிறோம், தர்மம் எங்களை காக்கின்றது, அவ்வளவுதான். அதனால மற்ற நாடுகளோடு எங்களை ஒப்பிடக்கூடாது, ஒப்பிடவும் இயலாது. கிரகஸ்தர்கள் நடத்துகின்ற நாடுகளுடைய போக்கு அது, அதை பற்றி நான் கமெண்ட் கூட அடிக்க மாட்டேன். அது அவங்களுடைய அந்தந்த நாட்டோட கொள்கைகள், அந்தந்த நாடு முடிவு பண்றது. என்னை பற்றி சுய விளக்கம் மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். எங்களுடைய சுய விளக்கம் இதுதான். அரசு கோவிலை நடத்துவது வேறு, கோவில் அரசை நடத்துவது வேறு. கைலாசம் கோவில் அரசை நடத்துகிறது. அரசு நடத்தும் கோவில் அல்ல, கோவில் நடத்துகின்ற அரசாங்கம். எங்களை பற்றிய சுய விளக்கத்தை மட்டும்தான் நான் அளிக்க முடியுமே தவிர, மற்ற நாடுகளை பற்றிய கேள்விகளுக்கு எந்த விதமான பதிலும் அளிக்க மாட்டேன். மற்ற நாடுகளை பற்றி கம்பேர் பண்ணி கூட விமர்சனங்களை வைக்க மாட்டேன். எங்களை பற்றிய விளக்கத்தை அளிப்பதற்காக அந்த அளவுக்கு மட்டும் ஒப்பீடு செய்து காட்டுவேன், அவ்வளவுதான். நான் யாரும் நீங்க என்னுடைய ஐடென்டிட்டியை கேள்வி கேட்கும் பொழுது, ஏன் எதற்காக என்ற கேள்வி கேட்கும் பொழுது, இது நாங்கள் அப்படின்ற எங்களுடைய தனித்தன்மையை வேண்டுமானால் சொல்லுகின்றேன். அது இதுதான். சந்நியாசிகளால், இந்து சந்நியாசிகளால், இந்த திருக்கையிலாய பரம்பரை வாழையடி வாழையென வந்த பரமசிவ பரம்பொருளிடமிருந்தே வந்த, பரமசிவ பரம்பொருளிடம் இருந்து நேரடியாக வந்த இந்த திருக்கையிலாய பரம்பரை வாழையடி வாழையென வாழ்ந்து உலகத்தை வாழ வைத்து இந்த மேன்மைகுள் சைவநீதி விளங்கு உலகமெல்லாம் என்கின்ற கருத்தை அடிப்படையாக வைத்து சந்நியாசிகள் நடத்தும் நாடு இந்த கைலாசம். பரமசிவ பரம்பொருளே நேரில் வெளிப்பட்டு, அவரே பல்வேறு வடிவங்களில் வெளிப்பட்டு, அவரே அவர் அருளாலே அவரே செய்வதுதான், அவரே நடத்துவதுதான் இந்த கைலாசா. காலம் 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆனா கேள்விகள் பறக்கின்ற வேகம் கூட குறையவில்லை. கேள்விகள் குறையவில்லைன்றது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால இந்த கேள்விகள் பறக்கிற வேகம் கூட இன்னும் குறையவில்லை. ஆகாயம் டிவி, நீங்கள் முன்பை விட அழகாக இருக்கிறீர்கள். என்ன காரணம் சுவாமிஜி? ஐயா, கலாய்க்கிறீங்களா? நான் 2 நாளைக்கு முன்னாடி சத் சங்கத்துல சில பேர் இந்த
நீங்க என்ன பல்லுக்கு உபயோகம் பண்றீங்கன்னு கேட்டாங்க. அதை சொன்ன அதுக்கே பல பேர் அதுக்கு அடுத்த கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. தலைக்கு ஹேருக்கு என்ன யூஸ் பண்றீங்க? வேணா ஒரு பட்டியல் போட்டுறேங்கய்யா. தலைக்கு வந்து இந்த பிளாக் கேஸ்டர் ஆயில்னு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல கிடைக்கும். அது யுனிக், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸுக்கே யுனிக்கான விஷயம் அது. பிளாக் கேஸ்டர் ஆயில் இந்த அமேசான் காடுகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த அமேசான் காடுகள்ல கிடைக்கிற பிளாக் கேஸ்டர் ஆயில் அதுதான் தலைக்கு யூஸ் பண்றேன். உண்மையிலேயே மிகவும் உதவிகரமா இருக்கு. பல்லுக்கு அன்னைக்கே சொல்லிட்டேன், 3 வேளை பல் துலக்குவேன். காலையில என்ன உபயோகம் பண்றேன் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். மஞ்சள் பொடியும் கடுக்காய் பொடியும் விளக்கெண்ணையும் சேர்ந்து வேப்பங்குச்சியினால காலையில பல் துளைக்கிடுவீங்க. இரவுல இந்த கிராம்புன்னு சொல்லுவோம், அதுவும் இந்த கிராம்பை பொடி பண்ணி அதோட மஞ்சள் பொடியை கலந்து இரவுல பல் துளைக்கிடுவேன். மதியம் வந்து இந்த ஆகமங்கள்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆகமங்கள்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிப்பேன். மதியத்துல வந்து அடுப்பு கறி, இந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, தேங்காய் சிரட்டை, அதை தேங்காய் ஓட்டை எரிய வச்சு அதை கறியாக்கி, அந்த கறியை பொடியாக்கி அதை உபயோகம் பண்ணுவேன். மேபி மற்ற என்னென்ன உபயோகம் பண்றேன் அப்படின்றத வேணா ஒரு லிஸ்ட் போட்டு பப்ளிஷ் பண்ணிடுறேன். தவறாம யோகா பண்ணுவேன், தினந்தோறும் தவறாம யோகா செஞ்சிருவேன். சிவ பூஜை, இதெல்லாம் விட பரமசிவ பரம்பொருளின் திருவடியிலேயே லயித்திருப்பதனால் இருக்கிற பரமசாந்தத்துவம், அவர் அளித்த பரமசாந்தம், அதனாலதான் இனிமையா ஆனந்தமா இவ்வளவு இன்டென்ஸான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது எங்களுடைய வாழ்க்கை வந்து இன்டென்ஸ் ஆனது, ஸ்ட்ரெஸ் இல்ல, ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, இன்டென்ஸ் ஆனது. உண்மையில பாத்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலா வாழறதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்கய்யா. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலே சூப்பர்ஃபிஷியல் லைஃப் இருக்குங்கய்யா. ஏன்னா ஸ்ட்ரெஸ்லயே டைம் போயிடும், லைஃப் போயிடும், எனர்ஜி போயிடும், இன்டென்சிட்டி போயிடும், இன்னர் ஸ்பேஸ் போயிடும். இன்டென்சிட்டியா வாழ்ந்தோம்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா தான் இன்டென்சிட்டியா வாழ முடியும். ஆவரேஜா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்வாங்க. பக்தர்கள், சீடர்கள், இவங்க எல்லாருடைய கேள்விகள், பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது. அதுக்கு பிறகு இந்த ஏஐ ஒர்க் ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒர்க்கு. ஆனா 2 ஆண்டுகள் வேலை செஞ்சு மொத்தமா இது வரைக்கும் 1000 ஸ்கிரிப்சர்ஸ் தான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள 10 லட்சம் ஸ்கிரிப்சர்ஸ், பாரம்பரிய ஹிந்து சாஸ்திரங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி என்னுடைய அனுபூதியிலிருந்து அதை அழகா விளக்கி ஆர்கனைஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றது, கமெண்ட் பண்றது, என்னுடைய அனுபூதியிலிருந்து அந்த விளக்க உரை கொடுக்கறதுக்குன்னு தனியா ஏஐ டூல் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது நித்யானந்தா ஏஐ எக்ஸ்பேண்ட் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ஏஐ டூல் பண்ணியிருக்கோம். அது என்னுடைய குரல்லேயே இருக்கிற மாதிரி அதுக்கான ஏஐ டூலும் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கே 3 மொழி பேச வரும், எழுத வரும். பேசுவதற்கும், படிப்பதற்கும், புரிந்து கொள்வதற்கும், எழுதுவதற்கும் எனக்கு தெரிந்தது 3 மொழி: தமிழ், ஆங்கிலம், சம்ஸ்கிருதம். 3மே
பண்டிதன்லாம் சொல்ல மாட்டேன், கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு, ஒரு ஃபங்க்ஷன் பண்ற அளவுக்கு தெரியும். அந்த 3 மொழிகளிலும் என்னுடைய குரலிலேயே இந்த ஏஐ வர மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாவற்றையும் செய்து முடிக்க இன்னமும் 2 ஆண்டுகள் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க செஞ்சு முடிக்க புது புது டெக்னாலஜி வருது, எங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால இந்த பெரும் திருப்பணிகள் துவங்க தான் முடியும், முடியவே முடியாது, அது நடந்துகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். துவக்கம் மட்டுமே உண்டு, முடிவு கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் திருப்பணின்னு பேரு. கைலாசமே அந்த மாதிரி திருப்பணி தாங்க ஐயா, பரமசிவ பரம்பொருளின் திருப்பணி. துவக்கம் மட்டும்தான் உண்டு, முடிவு கிடையாது. இது நடந்துகிட்டே இருக்கும். வாழையடி வாழையென இந்த குரு பரம்பரை